ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருப்புகழ். திருப்புகழில் பழனியில் அமர்ந்திருக்கும் முருகப்பெருமானை பற்றி பாடப்பட்ட திருப்புகழ். இந்த பாடலை நம்ம பாடுறதுனால நமக்கு எப்பேற்பட்ட மனக்கவலை, சங்கடங்கள், சோகங்கள் இருந்தால் நீங்கி முருகப்பெருமானின் அருளால் மன நிம்மதியும் ஞான நிலையும் கிடைக்குங்க. திருப்புகழ் அப்படிங்கிறது அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமானின் அருளால் கிடைத்தது. இந்த திருப்புகழோட ஒவ்வொரு சொல்லியும் ஒவ்வொரு வார்த்தையிலும் முருகனின் அருள் நிறைந்து இருக்கிறதால நம்ம தினமும் ஒரு வரியாவது திருப்புகழை பாராயணம் செய்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் நிச்சயமாக முருகனின் அருள் நமக்கு கிடைக்கும். 6 படை வீடுகளில் 3வது படை வீடாக திகழ்வது பழனிமலை. இந்த பழனிமலையில் முருகப்பெருமான் ஆண்டிக்கோலத்தில் காட்சி கொடுக்கிறார் தண்டாயுதபாணி சுவாமியாக. எப்போவுமே நம்ம பழனிமலைக்கு போனால் கீழே திருவினான்கொடியில் இருக்கிற சுவாமியை வழிபாடு செய்துட்டு அதன் பின்பு தான் மலை ஏறி அங்கே உள்ள ஆண்டிக்கோலத்தில் அமர்ந்திருக்கும் முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்யணும். பழனிமலைக்கு போகிறப்ப ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு அலங்காரத்தில் முருகப்பெருமான் வீட்டிருப்பார். ஆண்டிக்கோலத்தில் தரிசனம் செய்தால் சிரமம் ஏற்படுமா, வாழ்வில் இன்னல்கள் வருமா அப்படின்னு நிறையா பேர் சந்தேகம் கேட்டிருக்கீங்க. நிச்சயமாக அந்த மாதிரி பிரச்சனை வராதுங்க. பழனிமலை முருகனுக்கு 6 விதமான அலங்காரங்கள் பண்ணுவாங்க. சன்னியாசி அலங்காரம், வேடர் அலங்காரம், வைதீக அலங்காரம், பாலசுப்பிரமணிய அலங்காரம், ராஜ அலங்காரம், புஷ்ப அலங்காரம். இந்த 6 விதமான அலங்காரங்களும் தினமும் நடைபெறுங்க. நம்ம எந்த அலங்காரத்தில் அவரை பார்த்து தரிசனம் செய்தாலும் நம்ம வாழ்வு சிறப்பாக அமையும். ஆண்டிக்கோலத்தில் நம்ம தரிசனம் செய்தாலும் முருகப்பெருமான் நமக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஆண்டியாகவே நீ இருந்தாலும், ஒன்றுக்கும் உதவாதவனாகவே நீ இருந்தாலும் என்னை வந்து தரிசனம் செய்தால் உனக்கு அடுத்தது ராஜ வாழ்க்கை கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. முருகப்பெருமானை நாம் எந்த கோலத்தில் வழிபாடு செய்தாலும் அவர் நமக்கு நிறைய வரங்களையும் அருள்களையும் நமக்கு கொடுப்பாருங்க. அதனால் நம்ம போகிறப்ப என்ன தரிசனம் கிடைக்குதோ அந்த தரிசனத்தை கண்குளிர தரிசித்து நல்ல முறையில் வழிபாடு செய்யலாம். நம்ம வாழ்க்கையில் நமக்கு எல்லாத்தையுமே ஒரே நிலையில தான் பார்க்கணும். மிகவும் சந்தோஷமும் படக்கூடாது, ரொம்பவும் சோர்ந்து போகக்கூடாது. எப்பவும் நம்ம எதையுமே சமமாக நினைக்கிற மனநிலைக்கு வரணும். அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை அலங்காரங்கள் முருகப்பெருமானுக்கு. வீட்டிற்கும் பால தண்டாயுதபாணி சுவாமிக்கு அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் வாங்க. மனதில் வருவோனே என்று அடைக்கலமதாக வந்து மலர் பாதமே பணிந்த முனிவோர்கள் வர்க்கும் இமையோர்கள் என்பார் தமக்கு மனமே இறங்கி மருட்டி வரு சூறை வென்ற முனைவேலா திணைப்புன முனே நடந்து குரக்கொடியை மணந்து செகத்தை முழுதாழ வந்த பெரியோனே செழித்த வளமே சிறந்த மலர்பொழில்கள் நிறைந்த திரு பழனி வாழ வந்த பெருமாளே. இந்த பாடலுக்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் வாங்க. இதில் தியானித்தால் போதும் முருகப்பெருமான் வருவான் அப்படின்னு நினைச்சு அவரை ஒரு அடைக்கலமாக அவரை தஞ்சம் புகுந்து அவருடைய மலர் திருப்பாதங்களை சரணடைஞ்சிருக்காங்க முனிவர்களும் தேவர்களும் தெய்வங்களும். அவங்களுக்கெல்லாம் மன இறக்கப்பட்டு முருகப்பெருமான் நல்ல வழியை காட்டுவார், அருள் புரிவார். முருகப்பெருமான மனதில் நினைத்தாலே போதுங்க. முருகா 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 என்று 3 முறை அழைத்தாலே மனதில் வந்து அமர்ந்து நமக்கு நல்ல வழியை காட்டக்கூடிய அற்புதமான தெய்வம் முருகப்பெருமான். சூரரை வென்ற முனைவேலன் முருகப்பெருமான். பத்மாசூரனையும் கஜமுக சூரனையும் எல்லா சூரர்களையும் அசுரர்களையும் அழித்த ஒரு முருகப்பெருமான் முனைவேலன். கூறிய வேலை கொண்ட முருகப்பெருமான நினைச்சாலே போதும் நமக்கு நல்ல வழி கிடைக்கும். திணிப்புணத்துக்கு நடந்தே சென்று வள்ளியை மணந்தவர், குறைக்கொடியை மணந்த முருகப்பெருமான். இந்த ஜெகத்தையெல்லாம் ஆள வந்த, இந்த உலகத்தையெல்லாம் ஆள வந்த முருகப்பெருமான நம்ம வழிபாடு செய்தால் நமக்கு நல்ல வழியும் மோட்சமும் கிடைக்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த உலகம் முழுவதையும் ஆட்கொண்ட பெரியோனே செழிப்புற்ற வளம் பொழிந்த மலர் சோலைகள் நிறைந்துள்ள திரு பழனியில் வீட்டிற்கும் வந்த பெருமாளே. பழனியில் வீட்டு இருக்கிற பெருமாளே, தண்டாயுதபாணி சுவாமியே, எனக்கு நல்ல வழியை காட்டு, என் வாழ்க்கையில் நிம்மதியை கொடு, மனக்கவலைகள் நீக்கு, என் மனதில் அமர்ந்து எனக்கு நல்ல வழியை காட்டு, நான் செல்கிற பாதையெல்லாம் சிறப்பான பாதையாக இருக்கிறதுக்கு அருள் புரி அப்படின்னு முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்தால், இந்த பாடலை சொல்லி நாம் வழிபாடு செய்தால் மனக்கவலைகள் நீங்கும், மனதில் நிம்மதி ஏற்படும், அறியாமையும் அஞ்ஞானமும் நம்மை விட்டு விலகுங்க.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டு கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.